அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த வார ராசி பலன்கள் 5/6/2024 முதல் 11/6/2024 வரை இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், அதிர்ஷ்டகரமான குறிப்புகள், அதிர்ஷ்ட எண் மற்றும் எளிய பரிகாரங்கள். எந்த தெய்வத்தை வணங்கினால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை ஏற்படும், அந்த தெய்வத்திற்குண்டான பாடல்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். இந்த வாரம் மிக முக்கியமாக 5ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரமும் 6ஆம் தேதி அமாவாசை தினமும் வருகிறது. இவை வைகாசி அமாவாசை திதி. இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கான பலன்களை அறியலாம். தேவையான அளவுக்கு பணம் இருந்தாலும் கூட சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். பிறருடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான். ஆக மற்றவர்கள் எதை பேசினாலும் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய செயல்களில் மட்டும் அக்கறையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை சுமைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சக நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான வேலைகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே உணர்ந்து செய்தால்தான் நல்ல பெயர் கிடைக்கும். பிறரிடத்தில் கொடுக்கும் பொழுது உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையினுடைய தன்மையே மாறிவிடும். ஆக எந்தவிதமான அசௌகரியங்கள் இல்லாதபடி நீங்களே செய்வது சிறப்பு. வியாபார நிலையில் பார்க்கும் பொழுது விற்பனை வழக்கம் போலத்தான் இருக்கும். சக வியாபாரிகளோடு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை லாவகமாக கையாண்டு விட்டால் எந்தவிதமான சங்கடங்களும் ஏற்படாது. எந்த ஒரு நேரத்திலும் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள். வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய பெண்கள், அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இதனால் சிரமங்கள் வரலாம். குடும்பத்தை நிர்வகிப்பது மிக கஷ்டமாக உணர்வீர்கள். கைக்கு தேவைக்கு பணம் இல்லாத போது சிரமமாகத்தான் இருக்கும். அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்குமே சரி, அலுவலக சூழல்கள் சற்று கடினமாக உணர்வீர்கள். எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்பது போலத்தான் இந்த வாரம் நீங்கள் இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் கூடாது. விழிப்புணர்வாகவே இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜூன் 5ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அம்மன் வழிபாடு மிக நல்லது. தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யலாம். பாடல்களை 27 முறை நீங்கள் பார்த்து படிக்கலாம். பாராயணம் செய்வதால் அதீதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த பாடலை நீங்கள் மனதார அம்பிகையை நினைத்து வழிபட சகல நன்மைகள் கிடைக்கும். தீங்குகள் விலக்கும், தடைகள் அகல. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் எல்லா நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தருவதாக அமையும். ஆனால் எதிர்பார்த்த செலவுகளும் ஏற்படும் என்பதால் சிறிய அளவில் வீட்டை சமாளிக்க, பிறர் எதிர்பார்க்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க அல்லது குடும்பத்தை கவனிக்க சிறிய அளவிலாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கணவன் மனைவி தம்பதியர்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வாரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
ரிஷபராசி அன்பர்களே, கடன் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் இந்த வாரம் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. 6ஆம் தேதி அமாவாசை திதியாக இருப்பதால் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்கள். பிதர்களுடைய ஆசை இருந்தாலே கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். அந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் மேற்கொள்வது நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். வேலையில் நிரந்தரமான ஸ்திரத்தன்மை இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏற்றபடி இந்த வாரம் லாபம் கிடைப்பதால் மிகுந்த உற்சாகமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு உண்டானபடித்தான் லாபம் இருக்கும். ஆகவே உழைப்பை அதிகப்படுத்துங்கள். நிச்சயம் உற்சாகமும் கிடைக்கும். மன சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வீட்டை மிக அழகாக வழிநடத்தி செல்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்றே சொல்லலாம். ஆக ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகா நட்சத்திரம் 5ஆம் தேதி முருகப்பெருமானுடைய வழிபாடுதலை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பல உயர்வு ஏற்படும், அபிவிருத்தி காணப்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 8ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக சிறப்பு. கிருத்திகா நட்சத்திரமும் வருகிறது. ஆகவே தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது உச்சிதம், அதாவது விசேஷம், மகத்துவம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார சுப பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் வருமானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருந்தால் இந்த வாரத்தில் தேவையற்ற சில செலவுகளும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவற்றை சுப செலவாக இருப்பது மன ஆறுதலை கொடுக்கும். திருமண முயற்சிகள் உங்களுடைய வீட்டில் சாதகமாக முடியும். தம்பதியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் பொறுமை அவசியம். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலைகள் எல்லாம் மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். வியாபாரத்தில் நல்ல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வீட்டு செலவுகள் அதிகமாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகளும் கூடுதலாகவே கிடைக்கும். ஆக இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. மேற்கூறிய சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாற்றங்கள் இருந்தால் நன்மையாகத்தான் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. நீங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணர். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் மிக நல்லது. உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். அவருக்குண்டான தெய்வம் தேவதை என்று பார்க்கும் பொழுது பெருமாளைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வதால் பல கஷ்டங்கள் தீரும். எண்ணியும் பார்க்க முடியாத அளவிற்கு யோகம் உண்டாக்கும். வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று இருந்த உங்களுக்கு நிச்சயம் அனுகூலமான பலன்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய
அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பாடலை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு 27 முறை இந்த வாரம் முழுவதும் படித்தாலே சிறப்பு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயின வெல்லன் நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வலன் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வெனும் நாமம். இந்த பாடலை நீங்கள் ஆத்மார்த்தமாக பெருமாளை நினைத்து வழிபட சகல ஐஸ்வர்யங்கள், குபேர சம்பத்து, பெருமாளுடைய அனுகிரகத்தோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எதற்கும் குறைவு என்பதே இருக்காது. குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்பது போல உங்கள் கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அவசிய தேவை இருந்தாலும் கூட இப்போது கடன் வாங்க வேண்டாம். திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சிறு வயது நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கும் சரி, உங்கள் மனதுக்கும் சரி மிக மிக ஆறுதலாக இருப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளில் கூடுதலாக கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு இடத்தில் மாற்றங்கள் வரலாம். இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்காதீர்கள். லாபம் என்பது குறைவாகத்தான் கிடைக்கும். அதிகமாக எதிர்பார்த்து ஏமாறாதீர்கள். ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். கூடுமான வரையில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செல்லுங்கள். வியாபார அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உழைப்பு தான் அதிகமாக தேவைப்படும். உழைத்தால் தான் முன்னேற்றங்கள் அடைய முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஜூன் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது விசேஷம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று சிவபெருமானை நினைத்தும் குரு பகவானான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் வழிபட்டால் க்ஷேமங்கள் லாபங்கள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் என்பது இருக்காது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். திருமணமாகாத ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வரன் வது நிச்சயம் அமையும். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும். சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையும். அதனால் மனதில் உற்சாகம் காணப்படும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட இணக்கமான சூழ்நிலை நிலவும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும். இந்த வாரம் பார்க்கும் பொழுது 5ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், 6ஆம் தேதி அமாவாசை தினம். முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்யும் பொழுது
சகல விதமான பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் குறையும். அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக விசேஷம். தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இயலாதவர்களுக்கு தேடிச் சென்று உணவும் நீரும் கொடுங்கள். அதுவே உங்களுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிக பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் சிம்மராசி அன்பர்களே 5 மற்றும் 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்த்தம் வானுலக மேற்ற கற்றவர் நிற்பது கருப்பரியலூரே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக சூரிய பகவானை நினைத்து நீங்கள் வழிபட சஞ்சலங்கள் தீரும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனாக அமைவதால் இந்த பாடலை நீங்கள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யும் பொழுது சகல நன்மைகள் இந்த வாரம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் என்பது காணப்படாது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே அவை சரியாகிவிடும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற நல்ல ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதால் பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. அலுவலக சூழ்நிலைகள் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களே, முருகப்பெருமானுடைய வழிபாடு 5ஆம் தேதி செய்வது விசேஷம். 6ஆம் தேதி முன்னோர்களுக்கான வழிபாடு அமாவாசை திதி. அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் மேன்மையான வளர்ச்சி கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். உணவையும் நீரையும் தேடிச் சென்று கொடுங்கள். இயலாதவர்களுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் வழங்குவதால் பிதுர் சாபங்கள் தீரும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 6 மற்றும் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு மிக மிக நல்லது. பரிகாரம் மிக எளிமையானது. வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வைத்து இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்தாலே போதும். நடராஜ பெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். மண்ணானவன் உலகிற்கொரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில் சூழ்புல மங்கை எண்ணானவன் இசையானவன் இள ஞாயிறின் சோதி அண்ணானவன் உறையுமிடம் ஆலந்துரை அதுவே என்று இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் நிச்சயம் சுப யோக பலன்களை நீங்கள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை நீங்கள் தாராளமாக அறியலாம். பலனுக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்களும் சீர்படுத்திக் கொள்ளலாம். இறை வழிபாட்டின் மூலமே நன்மைகள் பெறக்கூடிய வாரமாக அமைகிறது. முருக பெருமானுடைய வழிபாடானது ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அமாவாசை திதி. இந்த நாள் உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய வழிபாடு செய்தால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசை திதி. ஆக இந்த 2 விஷயங்களையும் மறக்காமல் தொடர்ந்து செய்து வாருங்கள். இந்த வாரம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பண செலவுகள் என்பது இருக்காது. திருப்திகரமாக இருப்பதால் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் முதலீடு செய்ய முற்படுவீர்கள். வங்கி கணக்கு உயரும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும், இதனால் மனச்சோர்வும் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளில் உதவி செய்வார்கள். மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. துலாம் ராசி அன்பர்களே, பெரிய அளவில் திட்டங்கள் வேண்டாம். மனதில் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எதிர்பார்ப்பு கூடாது. நடப்பவை யாவும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர்கள் நீங்கள். தராசி எப்படி இருக்கிறதோ நிலையாக, அதே போல உங்களுடைய பேச்சுக்களும் நிறைவாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் என்பது கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பதே மிக நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது தேவைக்கு ஏற்றாற் போல் பண வசதி இருக்கும், மன நிறைவு உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது மிக மிக விசேஷம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 5 மற்றும் 8 அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. சந்திராஷ்டமம் உடைய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி விடியற் காலை முதல் 7ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இந்த 2 நாட்களும் மிக பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். இறையாய் நிலனாகி எண்டிசையும் தானாய், மறையாய் பறைப்பொருளாய், வானாய் பிறை வாய்ந்த, வெள்ளத்தருவி விலங்கொளி நீர் வேங்கடத்தான், உள்ளத்தினுள்ளே உளன். இந்த பாடலை ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இந்த வாரம் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். விருச்சிக ராசி அன்பர்களை, இந்த வாரம் 5ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவருக்கான தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. இந்த வாரம் பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். உறவுகளோடு வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறரோடு சகஜமாக பேச வேண்டாம். விளையாட்டு விஷயங்களாக பேசி வீண் சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த வாரம் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதே நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். அலுவலக வேலைகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போது இந்த வாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரலாம். வியாபாரத்தில் விற்பனை நல்ல விதமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் உண்டாகும். அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 6ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. சந்திராஷ்டமம் உடைய நாள் ஜூன் 7ஆம் தேதி காலை முதல் 9ஆம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. கவனமாக இருங்கள். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வைத்து இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது விசேஷம். விருச்சிகராசி அன்பர்களே, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. இந்த பாடலை அம்பிகையை நினைத்து, அபிராமி அன்னையை நினைத்து வழிபாடு செய்தால் சகல சேமங்கள் லாபங்கள் கிட்டும்.
ஆனந்தம் பிறக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, புத்திர் விருத்தி உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவது போன்ற ஒரு சூழ்நிலையே நிலவும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யாதீர்கள். சகோதரர்கள் வகையில் சச்சரவுகள் மறைந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். உறவு நிலையில் சாந்தமான ஒரு அமைதியான ஒரு நிலை உண்டாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பின் அவையும் சாதகமாக நடக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை வலுப்படும். தம்பதிகளிடையே அந்யுன்யம் காணப்படும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைகிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் தாராளமாக கிடைக்கும். சிலருக்கு வேறு இடத்திற்கு இடமாறுதல், வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதால் தற்காலிகமாக மட்டும் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரலாம். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் காணப்படும். சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வதே அவசியம். முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். இந்த வாரம் ஜூன் 5ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்தது. அதே போல வியாழக்கிழமை தினம் 6ஆம் தேதி அமாவாசை திதி என்பதால் அன்றைய நாள் முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டு குல தெய்வத்தை ஆராதியுங்கள். குலதெய்வத்தை மகிழ்விப்பது மிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்லதொரு அலங்காரம், ஆராதனைகள் செய்து மனதார வழிபடுங்கள். நிச்சயம் குடும்பம் விருத்தி, குலம் விருத்தி ஏற்படும். குலம் விளங்க, குடும்பம் விளங்க, கோத்திரம் விளங்க அருள் பாலிக்க வேண்டும் தாயே என பிரார்த்தனை செய்தாலே மகிழ்ச்சி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 6ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. சந்திராஷ்டமம் உடைய நாள் 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு 11ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். தினமும் காலையில் வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுவனே என்று விநாயக பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கும். தங்கு தடையில்லாமல் உங்களுடைய செயல்கள் அமையும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் மிக முக்கியமானது. 5ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். 6ஆம் தேதி அமாவாசை தினம். முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அதிகமாக இருக்கும். இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். மிகுந்த முயற்சிக்கு தகுந்தாற் போல் லாபம் பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய நிலை என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த வாரம் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. வராது என்று நீங்கள் நினைத்து கடன் வந்து சேரும். உடல் நலன் சார்ந்த சிறிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னரே சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். மனதில் சந்தோஷம், உற்சாகம் பிறக்கும். அதிகமான நன்மைகளோடு இந்த வாரத்தை கழிப்பீர்கள். வியாபாரத்தினுடைய விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக அமையும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். அலுவலகத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 5 மற்றும் 9ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 7. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி
இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை, அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்று முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கும், நோய்கள் தீரும், மனக்கவலைகள் அகலும். சஷ்டி கவசம் என்பது உங்களுக்கு பாதுகாப்பான அரணாகவே திகழும். வேலும் மயிலும் துணை கிருத்திகை நட்சத்திர நாளில் வீட்டில் பாராயணம் செய்வது, கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது மிக அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். பணவரவு திருப்தி தரக்கூடிய வாரமாக அமையும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிந்து வரும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கும்பராசி அன்பர்களே, அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும். சக நபர்கள் வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் 6 மற்றும் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். நிழலார் சோலை நீல வண்டினம், குழலார் பன்சை கோல காவுளான், கடலால் மோய்த்த பாதம் கைகளால், தொழலார் பக்கம் துயரம் இல்லையே. இந்த பாடலை சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்பவர்களுக்கு சகல செல்வங்கள் சித்திக்கும். யோக பலம் உண்டு. ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் சித்திக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் சிறப்பாக ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிக விசேஷம். அதே போல 6ஆம் தேதி அமாவாசை தினம் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள். அன்றைய நாள் குலதெய்வத்தை வழிபட்டால் குடும்பம் விளங்கும், குலம் விளங்கும், கோத்திரம் விளங்கும், சேம லாபங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் பணவரவு ஓரளவு திருப்தியை தரும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விலகிச் சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாடலாம். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வழக்குகளில் முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. கண்களில் சிறிய அளவில் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மதிமமாகத்தான் இருக்கும். அதாவது சுமாராகத்தான் காணப்படும். வரவு செலவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். வியாபாரத்தினுடைய போக்கை கவனித்து செல்வதே சிறப்பு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 8ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக இருப்பதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அனுபவம் அதிகரிக்கும், புத்தி கூர்மை பெருக்கும். பரிகாரம்: இந்த வாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தை யானே, தேவர் குல கொழுந்தே, நைவ நாயேன் உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன், வையம் முன்னே வந்து நல்காய் வலிவல மேயவனே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நினைத்து அதிகாலை பொழுது பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.